ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வெங்கடார்ய குருகுலம். அருள்மாரி அருளிச்செயல் ஆய்வகம். ஸ்ரீ வைஷ்ணவ ஜன்மமே உலகில் மிகச் சிறந்தது. இவ்வைஷ்ணவ ஜன்மத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நித்திய அனுஷ்டானம் மிகவும் முக்கியமானது. ஆச்சாரஹ பிரபவோ தர்மஹா என்றபடி ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்திரக்கூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார். இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக்கடனாகும். ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன். ஆவே ரங்காச்சாரி. ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி 9 திருவாராதன கிரமம் தொடர்கிறது. ஸ்நான சிம்மாசனத்தில் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளும்படி பிரார்த்தித்தல். அர்க்யம் திருக்கைகளை கழுவும் தீர்த்தம். பாத்தியம் திருவடிகளை விளக்கும் தீர்த்தம். ஆசமனியம் ஸ்வீகரித்தல் திருப்பவளம் சோதித்தல் தீர்த்தம். ஸ்நானம் திருமஞ்சனம் செய்யும் தீர்த்தம். சுத்தோதகம் பரிசுத்தமான தீர்த்தம். பட்டிகம் அர்க்ய பாத்திய ஆசமனிய ஸ்நானம். சுத்தோகத்தில் உத்தரணியால் எடுக்கப்பட்ட அனைத்து தீர்த்தமும் சேர்க்கக்கூடிய இடம். திருக்காவேரி வாசனை திரவியங்களால் சேர்க்கப்பட்ட புனித தீர்த்தத்தை சேர்த்து வைக்கும் பாத்திரம். முன்பு கூறியுள்ள எண் 7 திருக்காவேரி என்னும் திருமஞ்சன பாத்திரத்தில் தீர்த்தம் நிறைத்து அதில் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய், சந்தனம் முதலிய பரிமள திரவியங்களையும் திருத்துழாயையும் சேர்த்து வலக்கையால் திருக்காவேரி பாத்திரத்தின் வாயை மூடிக்கொண்டு ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என 5 தரம் அபிமந்திரிக்க வேண்டும். இந்த தீர்த்தத்தில் ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து 5 வட்டில்களிலும் துளி தீர்த்தத்தை தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு திருமஞ்சன தீர்த்தத்தை முறையே அர்க்யம் முதல் சுத்தோதகம் வட்டில் வரையிலும் தீர்த்தத்தால் நிறைத்து ஒவ்வொன்றிலும் திருத்துழாய் சேர்க்க வேண்டும். இந்த 5 வட்டில்களையும் வலக்கையினால் மூடி 5 தடவை ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று அபிமந்திரித்து அதன் பின்பு பாத்திய 2, ஆசமன 3, ஸ்நான 4, சுத்தோதக வட்டில் 5 இவைகளில் உத்தரணியாலே கொஞ்சம் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து அர்க்ய வட்டிலில் சேர்த்துவிட வேண்டும். பின்பு அர்க்ய வட்டில் 1 ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து இடக்கையில் பிடித்துக்கொண்டு வலது கையில் உள்ள நடுவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் திருத்துழாயை இடுக்கிக் கொண்டு அந்த கையை உத்தரணியின் மேல் வைத்து மூடிக்கொண்டு இரு கைகளையும் முகத்துக்கு நேரே புருவங்களின் இடையே தாங்கிக் கொண்டு ஸ்ரீ அனந்தி சரசி தோயம் கல்யாணி சரசி பயஹா இதந்து விரஜா தோயம் காவேரி சர்வதோமுகி தாமிரபரணி நதி தீர்த்தம் கலசே ஆவாகனம் யதுஹு என்று அபிமந்திரித்து அந்த தீர்த்தத்தை அர்க்யா 1, பாத்திய 2, ஆசமன 3, ஸ்நான 4, சுத்தோதகம் 5, திருக்காவேரி 7 ஆகியவற்றில் துளி தீர்த்தத்தை சேர்த்துவிட்டு திருவாராதன மூர்த்திகளிலும் துளி சேர்த்துவிட்டு தன் சிரசில் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டு மீதியை படிகம் 6 சேர்த்துவிட வேண்டும். சர்வமங்கல விக்கிரகாய சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று அனுசந்தித்து கொண்டு அர்க்ய வட்டிலில் உள்ள உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து பகவான் முன் காட்டி அர்க்யம் கண்டருள என்று சொல்லி அதை 6வது வட்டிலான படிகத்தில் சேர்த்துவிட வேண்டும். அதன்பின் அந்த உத்தரணியை 5வது வட்டிலான சுத்தோதகத்தில் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அந்த உத்தரணியை அர்க்ய வட்டிலான 1 தீர்த்தத்தை எடுத்து பகவான் முன் காட்டி அர்க்யம் கண்டருள என்று சொல்லி அதை 6வது வட்டிலான படிகத்தில் சேர்த்துவிட வேண்டும்.
அதன்பின் அந்த உத்தரணியை 5வது வட்டிலான சுத்தோதகத்தில் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அந்த உத்தரணியை அர்க்கிய வட்டிலான ஒன்றில் தீர்த்தத்தை எடுத்து பகவான் முன் காட்டி அர்க்கியம் கண்டருள என்று சொல்லி அதை 6வது வட்டிலான படிகத்தில் சேர்த்துவிட வேண்டும். அதன்பின் அந்த உத்தரணியை 5வது வட்டிலான சுத்தோதகத்தில் சுத்தம் செய்து கொண்டு அர்க்கிய பாத்திரத்தில் உத்தரணியை சேர்த்துவிட வேண்டும். பாத்தியம் வட்டில் 2இல் உள்ள உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து பகவான் முன் காட்டி பாத்தியம் கண்டருள என்று சொல்லி அதை 6வது வட்டிலான படிகத்தில் சேர்த்துவிட வேண்டும். அதன்பின் அந்த உத்தரணியை 5வது வட்டிலான சுத்தோதகத்தில் சுத்தம் செய்து கொண்டு பாத்தியம் வட்டில் 2இல் உத்தரணியை சேர்த்துவிட வேண்டும். இவ்வாறு பாத்திய வட்டிலில் 3 தடவை முன்போலவே செய்ய வேண்டும். ஆசமனம் வட்டில் 3இல் உள்ள உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து பகவான் முன் காட்டி ஆசமனம் கண்டருள என்று சொல்லி அதை 6வது வட்டிலான படிகத்தில் சேர்த்துவிட வேண்டும். அதன்பின் அந்த உத்தரணியை 5வது வட்டிலான சுத்தோதகத்தில் சுத்தம் செய்து கொண்டு ஆசமனம் வட்டில் 3இல் உத்தரணியை சேர்த்துவிட வேண்டும். இவ்வாறு ஆசமன வட்டிலில் 3 தடவை முன்போலவே செய்ய வேண்டும். அர்க்கிய வட்டில் 1இல் ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து திருத்துழாயினால் திருமுத்து பற்கள் விளக்கி திருநாவழித்து அந்த தீர்த்தத்தையும் திருத்துழாயையும் படிகம் 6இல் சேர்த்துவிட வேண்டும். முன்போலவே அர்க்கியம் பாத்தியம் ஆசமனங்கள் 3ஐயும் 3 தரம் சமர்ப்பித்து சமர்ப்பித்த தீர்த்தத்தை படிகத்தில் சேர்த்துவிட வேண்டும். பின்பு ஸ்நான ஆசனத்தில் எழுந்தருள என்று பிரார்த்தித்து திருத்துழாய் சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்நான வட்டில் 4இல் உள்ள உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து பகவான் முன் காட்டி திருமஞ்சனம் கண்டருள என்று சொல்லி அதை 6வது வட்டிலான படிகத்தில் சேர்த்துவிட வேண்டும். அதன்பின் அந்த உத்தரணியை 5வது வட்டிலான சுத்தோதகத்தில் சுத்தம் செய்து கொண்டு ஸ்நான வட்டில் 4இல் உத்தரணியை சேர்த்துவிட வேண்டும். இவ்வாறு ஸ்நான வட்டிலில் 3 தடவை முன்போலவே சமர்ப்பிக்க வேண்டும். வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென வெவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன் எண்ணெய் புளிப்பழங்கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னலறிய பிரானே நாரணா நீராட வாராய். பெரியாழ்வார் திருமொழி 2:4-1. கார்மலிமேனி நிறத்து கண்ணபிரானை உகந்து வார்மலி கொங்க யசோதை மஞ்சனமாட்டிய ஆற்றை பார்மலி தொல் புதுவைக்கோன் பட்டர்பிரான் சொன்ன பாடல் சீர்மலி செந்தமிழ் வல்லார் தீவினையாதும் இலரே. முன்பொலா இராவணன் தன் முதுமதிலிலங்கை வேவித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கடியினை பணிய நின்னார்க்கு என்பெலாம் உருகி உக்கிட்டு என்னுடை நெஞ்சமென்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே. மாயமான் மாயச்சத்து மருதிர நடந்து வையம் தாயமா பறவை பொங்க தடவரை திரித்து வானோர் கீயுமால் எம்பிரானார்க்கு என்னுடை சொற்கள் என்னும் தூயமா மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே. சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ணப் போந்திமில் ஏற்றுவன் கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்த்தம் கொம்பினுக்கே. காடுகள் ஊடு போய் கண்ணுகள் மேய்த்து மரியோடி கார்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரா கற்றுத்தூளிகான் உன்னுடம்பு பேடைமயிர் சாயல் பின்னை மணாளா நீராட்டமைத்து வைத்தேன் ஆடி அமுதுசை அப்பனும் உண்டிலன் உன்னோடுடனே உண்பான். தின்னார் வெண் சங்குடையாய் திருநாள் திருவோணம் இன்றேழு நாள் முன்பன்னேர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாலம் செய்ய கரியும் கலத்தாரிசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்திங்கே இரு. சுத்தோதக வட்டில் 5இல் உள்ள உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து பகவான் முன் காட்டி சுத்தோதக ஸ்நானம் கண்டருள என்று சொல்லி அதை 6வது வட்டிலான படிகத்தில் சேர்த்துவிட வேண்டும். இவ்வாறு 3 தடவை சமர்ப்பிக்க வேண்டும்.
திருவொற்றாடையின் ஒரு பக்கத்தை கொண்டு திருக்கைகளையும் திருப்பவளத்தையும் துடைத்து மற்றொரு பக்கத்தால் திருவடிகளை துடைக்க வேண்டும். இதற்கு திருவொற்றாடை சமர்ப்பித்தல் என்று பெயர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.